காலையில பல்லு வளர்க்கறது, வாய் சுத்தமா இருக்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது, உடம்பு ஃபிட்டா இருக்க, ஒர்க்குக்கு போறது, பணத்தை சம்பாதிக்க, அதே மாதிரி நைட்டு தூங்குறது, காலைல ஃப்ரெஷ்ஷா இருந்து வேலை பார்க்கறதுக்காக, இப்படி எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது 2018 நடந்த இந்த ஒரு கேஸ் ஃபைல படிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. மனிதர்கள் காரணமே இல்லாத கூட சில விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி 2018 என்னதான் நடந்துச்சு, காரணமே இல்லாத செஞ்ச அந்த வேலை என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நான் தான் அஜிரன். வெல்கம் டு கொடூர உலகம். யாருமே எதிர்பார்க்காத இந்த சம்பவம் 2018 அக்டோபர் 15ஆம் தேதி நைட் நடக்குது. ஜேமிஸ் கிளாஸும் அவங்க அப்பா அம்மா ஜேம்ஸ் கிளாஸும் டேனிஸ் கிளாஸும் 3 பேரும் உட்காந்து ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஜேமி ஒருத்த நாய் வந்து ரொம்ப நேரமா குலைச்சிட்டு இருக்கு. என்ன இந்த நாய் குலைச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஜேமி வந்து திரும்பி டோர் கிட்ட பாக்குறா. டோர் கிட்ட பார்த்தா அங்க ஒருத்தன் நின்னுட்டு இவங்க சாப்பிட்றதே குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். அதே டைம்ல ஜேமியோட டேடியும் அவனை பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, யாரு இவன் ரொம்ப நேரமா அப்படி பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேமியோட டேடி அங்கிருந்து எழுந்து அந்த டோர் கிட்ட போறாரு. போயிட்டு, தம்பி என்னப்பா உனக்கு விஷயம், இங்கேயா நின்று இருக்க, நீ ஏன் எங்களை பார்த்துட்டு இருக்க, நீ கிளம்பு, இங்கெல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே டைம்ல அந்த பக்கம் இருக்கிற அவன், சார் நான் போலீஸ், உங்க வீட்டை வந்து நான் செக் பண்ண வந்திருக்கேன், ஸோ டோர் தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவருக்கு ஒண்ணுமே புரியல, யாருமே சடனா வந்து போலீஸ்ன்றான், டோரை வேற ஓபன் பண்ணுன்னு சொல்றான். சரி யாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களை போலீஸ் பேட்ச் எடுத்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஜேமியோட டேடி வந்து கேட்கறாரு. இவன் போலீஸா இருந்தா தானே எடுத்து அவன் ஐடியை காட்டுவான், இவன் தான் போலீஸே இல்லையே. இந்த கேள்வி அவன் எதிரே பார்க்கல. சடனா இது கேட்ட உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால பின்னாடி மறைச்சு வச்சு இந்த கன் எடுத்து டோரை டப்புன்னு சுட்டுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியாது நிற்கும் போது டக்குன்னு கதவு திறந்து உள்ள வந்து ஜேமியோட டேடியும் டப்புன்னு சுட்டுறான். சுட்டுறான்பா. உள்ள இந்த பொண்ணுக்கும் அம்மாக்கும் ஒண்ணுமே புரியல. பயத்தோட திப்பு திப்புன்னு உள்ள ஓடி போய் பாத்ரூம் உள்ள போய் டோர் முடிக்கிறாங்க. அந்த கில்லர் நோட் பண்ணிட்டான் இவங்க பாத்ரூமுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கரெக்டா பாத்ரூம் ஆண்ட போறான். இவன் பாத்ரூம் வெளியே இருக்கான், அவங்க பாத்ரூம் உள்ள இருக்காங்க. 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது அந்த டோர் மட்டும்தான். இந்த டோரை பிடிச்சி இவன் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். டோர் ஓபனே பண்ண முடியல. அதனால கோவமான அவன் அந்த டோரை எட்டி எட்டி உதைக்கிறான். ஒரு 10 இருந்து 15 முறை அந்த டோர் எட்டி வச்ச உடனே அந்த டோர் உடஞ்சிருச்சு. டோரை திறந்து உள்ள பார்த்தா பயத்துல அம்மாவும் பொண்ணு இருக்கிறாங்க. இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம டப்புன்னு அவன் அம்மாவை சுட்டுறான். ஜேமிக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி புரியாம இருக்கும்போதே ஜேமியை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு வெளியே வந்து அவன் கார்ல தூக்கி போட்டுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். மொத்தமே இந்த சம்பவம் 4 நிமிஷத்துல தான் நடந்திருக்கு. பக்கத்துல இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சடனா கன் ஃபயர் கேக்குது இல்லையா, அதனால பயந்து போய் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போலீஸ் கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல வந்து கன் ஃபயர் நடக்குது, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ரத்த வெள்ளமா இருக்கு. வீடு ஃபுல்லா ஒரே ரத்த வெள்ளம் தான். இங்க ஒருத்தர் செத்து இருக்காங்க, பாத்ரூம் ஒருத்தர் செத்து இருக்காங்க. ஜேமியை ஆளை காணோம். ஆரம்ப கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, இது வந்து பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ரெண்டாவது வந்து கில்லரோட டார்கெட் வந்து ஜேமி தான், ஏன்னா ஜேமியை தேடி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா கில்லரோட ஃபேஸ் தெரியாது. சரி ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி சிசிடிவி தான் செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஏரியாவில் சிசிடிவியும் இல்லை. ஸோ கேஸ் ஆரம்பிக்கும் போது கேஸ் வந்து டெட்டுக்கு வந்துச்சு. சரி ஓகே, இங்க எதனா எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது புல்லட்டோட ஷெல் எல்லாம் கிடைக்குது. அதை வச்சு பார்க்கும்போது கில்லர் வந்து ஷார்ட் கன் அந்த மாதிரி தான் எதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷெல்லுலயாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு பார்த்தா அதுலயுமே ஒன்றும் இல்லை. இந்த கேஸ் வந்து அமெரிக்கா ஃபுல்லா பயங்கரமா பரவுது. ஏன்னா சடனா வந்து 2 பேரும் கில் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு போனதால இது பயங்கரமா பேசப்படுது. இது ரொம்ப சென்சிட்டிவா மாறினால FBI உள்ள வராங்க. FBI உள்ள வந்தோடனே இந்த கேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வீடு விடல, எல்லா வீட்டையும் உள்ள தேடி தேடி பாக்குறாங்க, ஒண்ணும் கிடைக்கல. அதே டைம்ல காரு பைக்னு எல்லாத்தையும் நீக்க வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க, அப்பயுமே ஒண்ணும் கிடைக்கல. சரி ஓகே, பக்கத்துல வீட்டு பக்கத்துல என்ன இந்த மாதிரி புதாறு அந்த மாதிரி என்ன இருக்கா, அந்த ஏரியால எங்கன்னா ஜேமியோட டெட் பாடி என்ன இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் தேடி பார்க்கணும். என்ன தேடினாலுமே ஒரே ஒரு க்ளூ கூட கிடைக்கல. கில்லரோட ஃபேஸ் தெரியாது, ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, சிசிடிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. எதனா மோட்டிவ் இருக்கான்னு பார்த்தா மோட்டிவ் இல்லை. இப்ப தேடுறதுக்கு ஏன்னா வந்திருக்கான் அப்படின்னா திருடிட்டு மட்டும் போயிருமா, கில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேபி பார்த்துட்டாங்க அதனால நான் கில் பண்றேன் அப்படின்னா கூட 3 பேரை தானே கில் பண்ணிருப்பாங்க. 2 பேர் மட்டும் கில் பண்ணிட்டு ஒரு பொண்ணை தூக்கின்னு போற வேண்டிய அவசியமே கிடையாது. சரி ஓகே, கிட்னாப் எதனா பண்றாங்க அப்படின்னு நினைச்சா கூட ஜேமி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி 2 பேரும் சுட்டுட்டு எல்லாம் கூட்டு போகணும்னு அவசியமே இல்லை. வெளியே எவ்வளவு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா, வெளியே இருந்து கடத்திட்டு போயிட்டு இருக்கலாம். இப்படி வீட்டுக்கு வந்து கொலை பண்ணி தான் கூட்டு போனோம் இல்ல கடத்திட்டு போனோம் அப்படின்ற ஒரு அவசியமே
இங்க இல்ல. அதனால போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன மோட்டிவ், எதனால இவன் வந்தான், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாதல அகைன் வந்து கேஸ் டெட் எண்டுக்கு வந்துச்சு. மக்களுக்கு எல்லாம் பயமாயிடுச்சு. ஏன்னா அந்த வீட்டுல நடந்தது வந்து நம்ம வீட்டுல நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதனாலே வந்து மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கில்லரையும் கண்டுபிடிக்கல, ஜேமியும் கண்டுபிடிக்கல. இப்ப யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னா அப்ப அந்த கில்லர் வெளியே சுத்திக்கிட்டு தான் இருக்கான். அப்போ அந்த வீட்டுல நடந்தது நம்ம வீட்டுல நடக்கலாம். சோ அதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே எஃபிஐக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்க பண்ணிட்டு இன்னும் நீங்க கண்டுபிடிக்கலையா, மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க, சோ சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் அதிகமா வந்து எஃபிஐ மேல போடப்படுது. இது இப்படியே போயிட்டு இருக்கு. கரெக்டா இது நடந்து 87 நாட்களுக்கு அப்புறம் தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு வேகமா ஓடியாருது. அந்த பொண்ணை பார்த்தாலே ஏதோ டயர்டா சரியா சாப்பிடாம பார்க்கவே வீக்கா இருக்கிற ஒரு பொண்ணுமே தெரியுது. அந்த பொண்ணு குடுகுடுன்னு கிட்ட ஓடியாந்து மேம் என்னை காப்பாத்துங்க, போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. 87 நாட்களுக்கு முன்னாடி காணாம போன ஜேமி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்ச உடனே அவங்க போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜேமி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. போலீஸும் வந்து ரிகவர் பண்றாங்க. ரிகவர் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடறாங்க. அங்க போயிட்டு என்னம்மா ஆச்சு ஜேமி, உன்னை யாரு கிட்னாப் பண்ணா, அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் ஜேமி சொல்ல ஆரம்பிக்கிறா, அவன் பேரு ஜாக் பேட்டர்சன், 21 வயசே ஆன ஜாக் பேட்டர்சன். இவன் தான் அந்த பொண்ணை கடத்திருக்கான். சரிம்மா இதெல்லாம் ஓகே, அவன் எங்க உன்னை அடைச்சு வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த 88 நாளும் அவன் இருக்கான் இல்லையா, அவனோட பெட்டு கீழே தான் ஜேமியை வந்து ஒழிக்க வச்சிருந்திருக்கான் போல. அப்பப்பதான் சாப்பாடு கொடுப்பான் போல, இது அப்பப்பதான் வந்து பார்த்துப்பான் போல. ரெகுலரா சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது, இப்படிதான் குடும்பம் பண்ணி வச்சுட்டு இருக்கான் போல. ஒரு நாள் வந்து அவன் வெளியே போயிருக்கான் போல. இது அதை நான் பார்த்தேன். அவன் வெளியே போன உடனே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, அது யூஸ் பண்ணி தான் நான் வந்து தப்பிச்சு வந்தேன். தப்பிச்சு வந்து இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஹெல்ப் கேட்டோடனே நீங்க வந்து என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட லொகேஷன், அவனோட அட்ரஸ் எல்லாத்தையுமே ஜேமி சொல்லிடுறா. இது சொன்ன உடனே போலீஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. அவன் இருக்கிற இடத்த பிக் பண்ணி அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவன் காரை சேஸ் பண்ணி அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே அவன் ஒண்ணுமே சொல்ல, நான் அதை பண்ணல, நீங்க என் தப்பா பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதையுமே சொல்ல. அவன் சிம்பிளா ஆமா நான் தான் கிட்னாப் பண்ணேன், அதுக்கு என்னப்போ அப்படின்னு சொல்றான் அந்த சின்ன பையன். இதை கேட்ட உடனே போலீஸ்க்கே ஒண்ணும் புரியல, யாரா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து பிடிச்சுன்னு ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அவனை கூப்பிட்டு வந்து ஒரு தனி ரூம்ல போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் எதாச்சியா ஜேமி ஸ்கூல் பஸ்ல இருந்து இறங்கி வரத நான் பார்த்தேன். அன்னைக்கே நான் பிளான் பண்ணிட்டேன் இந்த பொண்ணை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் 2 வாட்டி ட்ரை பண்ணேன், 2 வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஆனா 3ஆவது வாட்டி நான் கரெக்டா தூக்கிட்டேன். சரிடா என்ன காரணம், எதுக்கு அந்த பொண்ணை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காரணமா, காரணம்லாம் ஒண்ணும் இல்லையே, லைஃப் ரொம்ப போரா போயிட்டு இருந்துச்சு, சரி இந்த மாதிரி என்ன கிட்னாப் பண்ணா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்னாப் பண்ணேன், நீங்க சொல்ற மாதிரி எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்துட்டான். இந்த கேஸ் ஒரு வழியா 2019 கோர்ட்டுக்கும் வருது. கேஸ் நடக்குது. என்னதான் அவன் சாரி சொன்னாலுமே ஜட்ஜுக்கு மேல வந்து கோவமே போல. ஏன் அப்படின்னா இவன் சொல்ற ஒரு சாரியால ஒண்ணும் மாற போதில்ல. ஆனா இவன் பண்ண விஷயத்தால அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாறி போச்சு. அதனால கடுப்பான ஜட்ஜ் வந்து நீ லைஃப் லாங் ஜெயிலே இருக்கணும்டா, உனக்கு பரியலே கிடையாதுன்னு சொல்லிட்டு பரியலை கேன்சல் பண்ணிட்டு லைஃப் லாங் வந்து ஜெயிலே இருக்கணும்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் எழுதிடுறாரு. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியே வந்துருச்சு. ஆனா எல்லாருக்கெல்லாம் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. மனிதர்களை வந்து மிருகம் ஆயிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல மட்டும் இல்ல, உள்நாட்டிலையும் தான். உங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்குது உங்க பொறுப்பு தான். ஸோ குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குங்க. ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.